சம்பந்தே எங்கேயா புறப்பட்ட காலங்காத்தால? நான் மவுண்ட் ரோடுக்கு போறோம். இன்னைக்குமா? ஏன் என்னாச்சு? நேத்து மவுண்ட் ரோட்ல மஞ்ச கோட்டை தாண்டி போலீஸ்காரன் பிடிச்சி 5 ரூபா ஃபைன் போட்டான். இது 10 ரூபா கொடுத்துச்சு, அவன் சில்லற இல்லைன்னா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி மஞ்ச கோட்டை இன்னொரு வாட்டி தாண்டி சரியா போச்சு போ அப்படின்னு இவர் பண்ணுவேன். 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமோ? மிருக காட்சி சாலைக்கு போய் இவர் அடிச்சிருக்காரு பாருங்க ஒரு கூத்து. கூண்டுக்குள்ளையா? கூண்டுக்கு வெளியில. பொதுவா வெளியில டிக்கெட்டை வாங்கிட்டு ஜூக்குள்ள போனோம்னா எல்லா மிருகத்தையும் பார்த்துட்டு வரலாமோன்னு எவனோ ஒருத்தன் இவர் நன்ன ஏமாந்தவர்னு தெரிஞ்சுண்டு யானைக்கு 10 ரூபா, பூனைக்கு 10 ரூபா, சிங்கத்துக்கு 10 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்தனியா காசு வாங்கியிருக்கான். இந்த மாங்காவும் கொடுத்துருப்பானே. கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கார். நல்லா ஏமாந்தையா? நானா ஏமாறுவேன்? அந்த ஆள் அந்த பக்கம் திரும்பினான். நைசா 4 குரங்க காசு கொடுக்காம பார்த்துட்டேன். எங்கேயா மறந்து வச்சிட போறேன், நீ வச்சு வை. போகும்போது கொடுன்னு சொல்லிட்டு உன் பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்திய, வாங்காம போறியா? வாங்கிக்க. குண்டு வந்து வாங்கிட்டு போயா? நான் ஷூ போட்டிருக்கேன், உள்ள வரக்கூடாது. நான் வெளியே வரக்கூடாது, ஏன்னா செருப்பு போடல. போடு. போடவா? பாச்சியா? புடி. உண்டா சரியா? புடியா? இப்ப போடு. சுத்தா இந்தா புடி. ஓ, இனிமே நான் வைக்க வேண்டியதில்லை. இந்த கர்ச்சீஃப் புடி. 2 பொருள் கீழே விழுந்து ஒஞ்சி போச்சு. கர்ச்சீஃபியாவது உடையாம வாய்க்கணும். எப்படி நம்ம கிட்னி? ஆண்டவனுக்கு மூளை எங்க வச்சிருக்கானே தெரியல. பெத்த வயிற்றுக்கு பிரண்டே தான் கற்றுக்கணும். நம்ம சகலப்பாடி, நீங்க இங்க அந்த செருப்பு கடை வேலை ரொம்பவா? பியூன் வேலையா? எத்தனை நாளைக்கு? நாளைக்கு வரும்போது இங்க இருப்பீங்களா இல்ல? இனிமே நான் வேற வேலைக்கு மாறதா இல்லை. ஞானோதயமா வரக்கூடாதா? அதுவும் உங்க மனைவி மூலமா. ஓ, காட்ஃபாதர் மாதிரி ஒரு காட்ஃபாதர். எல்லாம் சரிதான், நல்லா படிச்சவர். பியூன் ட்ரெஸ்ல பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. தான் ஒரு செருப்பு தொழிலாளியா பிறந்திருந்தா செருப்பு தைக்கிற தொழிலே சிறந்தவன் பேர் எடுத்திருப்பேன்னு சொன்னாரு நாகிரெட்டியார். செய்யற தொழிலை ஒழுங்கா செஞ்சா நிம்மதியும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். ஐயா, தெரியாம கேட்டுட்டேன். சொர்ணா கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுமா? உட்காருங்க சார். அண்ணா அண்ணா அருணாச்சலம். பாப்பா கார்த்திக், வா 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 உட்காரு. மேடம், உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? வர சொல்லுங்க. வாங்க வாங்க உட்காருங்க. தனி காபினா? என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதாவது? புறப்படு. என்னங்க இப்பதான் வந்தீங்க உடனே புறப்படுங்கிறீங்க? என்னடி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பிரகாஷ் கல்யாணம். நியாயமா பார்த்தா முகூர்த்தத்துக்கு 2 பேரும் போயிருக்கணும். மறந்து போச்சு. ரிசப்ஷன் போனால் கொண்டுடுவாங்க. புறப்படு. என்னங்க இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டாமா? அப்ப முதல்ல உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? அது இல்லைங்க, முக்கியமான வேலையை இங்கே விட்டுட்டு நான் எப்படிங்க வருது? ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு கம்ப்யூட்டர்ஸ் விற்கிறதுக்கு இன்னைக்கே டெண்டர் கோட் பண்ணி அமிச்சாகணும். இப்போ பார்த்து கூப்பிடுறீங்களே. நான் வெளியில கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு வேலை வரும். எல்லாரும் என்கிட்ட உன் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் மானத்தை நீ காப்பாத்தனா ஒழுங்கா இந்த ஃபைல்லாம் முடி வச்சுட்டு புறப்படு. எங்க நான் தாங்க இந்த டெண்டர்லாம் கோட் பண்ணி ஆகணும். அந்த எம்டியை கோட் பண்ண சொல்லு. ஏங்க கத்துறீங்க? புறப்படுறியா இல்லையா? இந்த பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ வர்றியா இல்லையா? ப்ளீஸ் கத்தாதீங்க, இது ஆஃபீஸ். பெரிய ஆபீஸ். எங்க ரிசப்ஷனுக்கு போனீங்களா? நான் ஏன் வரலன்னு கேட்டாங்களா? ரொம்ப முக்கியமான வேலைங்க, அதை அப்படியே போட்டுட்டு வர முடியல. ஏங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க உங்களோட வெளியே வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? முக்கியமான டெண்டர் அனுப்ப வேண்டியிருந்தது, அதனால தாங்க வர முடியல. இதுக்காக தாங்க நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் புடிச்சு தள்ளினீங்க. கடைசியில் உங்களுக்கே இடைஞ்சலா போச்சு. வரம் கொடுத்த சிவன் தலைமையிலே கையை வைக்கிற அந்த அசுரம் மாதிரி. ஏங்க பேசாம இருக்கீங்க? நீங்க ஆபீஸ்ல வந்து கத்துனீங்க, இது ஆபீஸ், இங்க கத்தாதீங்கன்னு சொன்னேன். அதுக்காக தானே இப்படி பேசாம இருக்கீங்க? இது நம்ம வீடுங்க, இங்க நீங்க கத்தலாம், சத்தம் போடலாம், என்ன வேணா திட்டலாம். எனக்கு ப்ளீஸ் பேசுங்க. ஏங்க இப்படி பேசாம இருந்து என்ன கொல்றீங்க?
எனக்கு ப்ளீஸ் பேசுங்க. நீங்க என்ன வேணா திட்டுங்க. எனக்கு ப்ளீஸ் சத்தம் போடுங்க. எனக்கு நான் உங்களை தான் கேக்குறேன். எனக்கு சத்தம் போடுங்க. இதுக்கு தான் எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவரை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது. என்னப்பா ரொம்ப நேரமாக பார்க்க ரோடு எட்டி பார்த்துன்னு இருக்க? ஏண்டா உங்கள் மாமனாரில் தான் டெல்லி தரப்பா அவர்கிட்ட ஒரு கவரை கொடுத்து கையில் காசையும் கொடுத்தேன். எதுக்கு? ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு. போன மனுஷன் இன்னும் காணோம். ஏன்னா கவலைப்படுறேன்? அதான் சேப்பு கட்டடம்னு கரெக்டாக அவருக்கு அடையாளம் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோமோன்னு. சொன்னியோ? கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு வருவார். ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்கேன்? சர்தார்ஜியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க இப்பதான் அவரை பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. உள்ளே வெளியே வெளியே தான் சார். கையில லெட்டர் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்ட் வால எக்கி குச்சிட்டு இருந்தாரு. உன்னை யாரு சேவப்பு கட்டடம்னு அடையாளம் சொல்லி சொல்லுது? எனக்கு இது தோணாம போயிடுத்துன்னா. ஒரு வாட்டி இப்படிதான் தபால் பெட்டி பூட்டி இருந்ததுன்னு தபாலே போடாம திரும்பி வந்துட்டாராம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு வர போறாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், வத்தியோட வருவாரு. வத்தியோடுவா? என்ன வெற்றிங்கிறத குழந்தை இப்படி சொல்றாளோ? வெத்தி வெத்தி தமிழ் நல்ல மொழி அங்கிள். அது சரி, யார் இல்லைன்னாங்க, அதையே நீ வீணா பாழடிக்கிற. வாழைப்பழம் சொல்லு. வாழைப்பழம் போதும். நீ உங்க அப்புறம் வாழைப்பழமா சாப்பிட்டு தமிழா பேசி வாழ்க்கைய பாலாக்கிருங்க. பால் ஆயிடுமா? கொஞ்சம் மோர் போட்டு உர குத்துனா தயிராவே ஆயிடும். தமிழே ஆகாதா? தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படித்தான் பாடியிருக்காங்க. தயிர் ஆயிடும்னு யாரும் பாடவே இல்லை. நான் பண்ணுறது நீ பண்ணு. ரோடெல்லாம் இப்படி வரியா? அம்மா லெட்டர் பாஸ் பண்ணிட்டு. அது இல்லையா, 75 பைசா ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பண்ண அதான் முக்கியம்னு சொன்னேனே, அதை பண்ணியா? அது 75 பைசா ஸ்டாம்ப் கடிக்கல. காசை உள்ள போட்டியா? அதான் கவரை ஒட்டிட்டியா? என்ன பண்ண? கவலைப்படாதீங்க அண்ணா, சாமர்த்தியமா ஏதாவது பண்ணிருப்பார். இவன் என்னையா சாமர்த்தியம்? கவர் மேல 1 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டினேன், பக்கத்துல 25 பைசா ஸ்டாம்ப் ஒட்டினேன், நடுவில் மைனஸ் போட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி 1 ரூபாயில 25 பைசா போனா 75 பைசான்னு கணக்கு பண்ணிட்டியா? யோ, அன்னைக்கு இங்கிருந்து டெல்லிக்கு போறதுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். 30 ரூபான்னு நான் சொன்னேன். அடே, இது ரொம்ப சீப்பா இருக்கே. ஏன் சாஸ்திரி, நானே 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி எனக்கு ஒட்டிட்டு பார்சலாக போயிட்டுமான்னு கேட்டியே. அப்பயே அவசரம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி காரியெல்லாம் உன் கையில் கொடுக்கலாமான்னு. ஐயோ, நல்லா வந்து சேர்ந்தீங்க அப்பனும் பொண்ணும். அது ஒரு வாழைப்பழம். யோ, வாழைப்பழம் சொல்லு. முதல்ல நீ சொல்லு. வாழைப்பழம் சொல்ல மாட்டேன். வாழைப்பழம் சொல்ல தெரியல. வாழைப்பழம் வெள்ளை எல்லோ கவர் இருக்குமே, பழம் பழம் வாழைப்பழம் சொல்லு சொல்லு. இன்னும் அவசரம் இல்லை, டியூஷன் வச்சு கற்றுக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன். பாய். ஏண்டா காஃபி நல்லா இல்லை, பால் சரியில்லையா? நைனா, அண்ணாமலேன்னு எனக்கு பேர் வச்சதுக்காக என்ன பால்காரனே முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தை, எனக்கு அவசரமா டூர் போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு. எங்க போறமா? பாம்பே. பாம்பே இல்லைம்மா, மும்பை. சரி சரி, மெட்ராஸ் திரும்பி எப்போ வர? நைனா, மெட்ராஸ் இல்ல, சென்னை. ஈவினிங் ஃப்ளைட்டுக்கே திரும்பி வந்துருவோமாம்மா. அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஆமாமா, மத்த நாளெல்லாம் தான் அவன் ஆபீஸ்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறானே. கொஞ்சம் சும்மா இருக்கேன். சின்ன பையனை விட்டு கொடுக்க மாட்டியே? எதுவும் சொல்லுவாம்மா, நீ பிரயாணத்துக்கு ரெடி பண்ணிக்க. எனக்கு என்ன மாமா, ஒரு ஏர் பேக், ஒரு பிரீஃப் கேஸ், அவ்வளவுதான். கரெக்ட். லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட். அப்படின்னா என்ன பாவா? நான் வெளியூர் போகும்போது உன்னை விட்டுட்டு போறேன்னு வச்சுக்கோ, அதான் லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட். கார் வருமா ஏர்போர்ட் போறதுக்கு? நிச்சயமா. நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சிவாவும் போறோம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர்டர் பண்றதுக்காக. சொன்ன உனக்கு கார் வந்திருக்குமா? இதோ. உமா, நீ பம்பாய் பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க, நல்ல படம். பாவா, நம்மளும் பாஸ்போர்ட்டுக்கு போலாம் பாவா. பாஸ்போர்ட்டுக்கா? நைனா, ஏர்போர்ட்டை தான் அம்மா பாஸ்போர்ட்டுங்குது. சொன்னா ஃபாரின் போகும்போது நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். பாவா, நம்ம பிளெயின்ல போலாம் பாவா. பிளேன்ல தானே? அடுத்த மாசம் பென்ஷன் பணம் வந்ததும் ஒரு பிளேனே வாங்கிடலாம். எது
பென்ஷன் பணத்துல பிளேன் வாங்க போறீங்களா? ஏண்டா உங்க அப்பா நினைச்சா பிளெயின் வாங்க முடியாதா? பெட்ரோல் விலை ஏறிடுச்சான்னு பாக்குறேன், இல்லாட்டி வாங்கிருப்பேன். பாத்தியா? இப்படி பேசி பேசித்தான் எங்க அம்மாவை நம்ப வச்சிடுறீங்களே. அத்தை என்னம்மா? அத்தை அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் நான் எல்லாம் சொல்லிக்கிறேன், நீ நிம்மதியா போயிட்டு வா. வரேன் 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 மாமா. சரி மாதம். சொன்னா என்கிட்ட சொல்லாமையே புரிஞ்ச. வரேன், போயிட்டு வரேன் அத்தா. ஏன்னா இந்த ஃப்ளைட் எல்லாம் வேண்டியது இல்ல, இது மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுங்களேன் உங்க பென்ஷன் பணத்துல. பெட்ரோல் விலை ஏறிடுச்சான்னு தான் பாக்குறேன். பாத்தியா? இல்லன்னா பாவா வாங்கியிருப்பாங்க. கார்த்திக், கார்த்திக், இந்த காப்பி குடி. டேய் காப்பி குடிடா. அப்படி என்னதான் இருக்கு அந்த பேப்பர்ல? சொன்னாங்கம்மா. பாத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யார் காப்பி கொடுத்தா? அம்மா தானே கொடுத்தேன். விளையாடாதீங்கம்மா, வயசான காலத்தில் உங்ககிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்காளேன்னு கேட்டேன். மகனே, என்ன இதை நம்ப சொல்றியாடா கண்ணா? என்னதான் ஒரு பிள்ளைய பெத்து சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பொண்டாட்டிங்கிற வெள்ளம் வந்து பெத்தவளை அடிச்சுட்டு போயிடுது. அம்மா, நீங்கள் ஒரு பக்கம் சாப்பாடு போட்டு அவள் ஒரு பக்கம் சாப்பாடு போட்டால் எப்படிம்மா சாப்பிட முடியும்? இருக்கிறது ஒரு வயிறு. கடவுள் எப்போ நம்ம கூட இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை படைச்சான். அம்மா எப்போ நம்ம கூட இருக்க முடியாதுன்னு தான் மனைவியை படைச்சான். அந்த மனைவி கிட்ட தன் மகன் சந்தோஷமா வாழணும்னு தான் ஒவ்வொரு தாயும் எதிர்பார்ப்பா. பார்ப்பா கார்த்திக், நீ எப்போ பார்த்தாலும் சொன்னா கிட்ட சிடு சிடுன்னு பேசாத, அன்போட பேசு. அவள் ஏதாவது தப்பே செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, நிதானமா எடுத்து சொல்லு. அவன் நம்மளை நம்பி வந்தவ இல்லையா? சரிம்மா. இரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொர்ணா ஆபீஸ் விஷயமா பாம்பே போயிருக்கா. என்ன பாம்பேக்கு போயிருக்கலா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இல்லடா, அவ போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு ரூமுக்கு வந்தாலாம். நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்க. உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னு என்கிட்ட வந்து அத்தை அத்தை அவர் எழுந்திரிச்சோன்னு சொல்லிடுங்கன்னு 2-3 தடவை சொல்லிட்டு போனாப்பா. இது அவளுக்கு ஒரு சாக்கா போச்சு இல்ல? நீ தானே அவளை வேலைக்கு போன்னு சொன்ன. லபோ 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 ஓ லபோ ஓ லபோ வாயில ஓ லபோ வெட்ற லபோ லபோ. சார் பல்லே 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 பல்லேன்னு பாடுறதுக்கு பதிலா லபோ லபோ லபோன்னு பாடுறாரு சார். பல்ல 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 பல்லே. என்னையா நீ அசிங்கப்படுத்துற? ஒரு சம்மந்தியா லட்சணமா இப்படி மேல வந்து உட்காரியா? இதான் வாஸ்துவம். சர்தார், நீங்க கீழே உட்கார்ந்துருக்கிறது வாஸ்துவம் தான். அதான் உங்களை சேர் மேல வந்து உட்கார சொல்றாரு. இங்க வாயா. இதான் வாஸ்துவம். ஓ, தரதான் சாஸ்வதம்னு சொல்றியா? நீ நாசமா போன. விஷ் யூ தி சேம். எல்லார்ட்டையும் சொல்ல போறியா? நீ உள்ள வா. வீட்டுக்கு சொல்றான் அருணாச்சலத்துக்கு லெட்டர். எனக்கு லெட்டர் இருக்கா? பேர் என்ன சார்? அதுலயே போட்டிருக்கும் பாரு. பேர் என்ன சார்? அந்த லெட்டர்ல போட்டிருக்கும் பாரு. சார் பேர் சொன்னாதான் சார் லெட்டர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நானே இந்த வெயில இத்தனை லெட்டரையும் எப்படா விடா போய் சேர்க்கணும்னு தெரியல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். என்ன சார் அது? எல்லா லெட்டரையும் எடுத்துட்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுரு. நாளைக்கு எல்லா வீட்டுக்கு தானா போயிடும். நம்ம ஐடியா புரியல பத்தியா உனக்கு? அவனுக்கு நம்ம ஐடியா புரியாதுப்பா. ஹாய், இந்தா. தேங்க் யூ. எப்படிமா இருந்தது? நீ பிளேன்ல போயிட்டியா? எனக்கு ஒரே பயமா இருந்தது. ஏன்னா இங்க இப்படி சத்தம் வருதே, உள்ள ரொம்ப சத்தம் வருமோ? பஞ்சு கொடுப்பாங்க, காதுல வச்சுப்பாங்க. பஞ்சு கொடுப்பாங்களா? ஆமா, இவர் கூட நைட்டான கார்ல பஞ்சு வச்சுட்டாரு. ஏன்பா? உமா போடுற சத்தம் கேட்க முடியாம. ஐயோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன உன் ரூம் வெளியே இருக்கிற பஞ்சு எல்லாம் வச்சு நான் ஒரு மெத்தையை தச்சிருக்கேன். அத்தை, இதுல எல்லாருக்கும் துணிமணி இருக்கு, நீங்களே எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அத்தை, வாடா நம்ம போய் சாக்லேட் சாப்பிடலாம். பா 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 பா. பாவா, பிளேன் ரொம்ப பெருசா இருக்கு, எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க? மேல பறக்கும்போது சின்னதாயிடுதா, அப்ப அடிச்சிருவாங்க. அப்ப அடிச்சிருவாங்களா? என்னங்க உங்களுக்கு
ஆஃபீஸ்க்காகவே மும்பைலேருந்து ஒரு ஜிப்பா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குமே, அதானே? அப்படி என்ன தலை போகிற விஷயம் மும்பை போகிற? ஒரு டீல் முடிக்க வேண்டியிருந்தது. முடிச்சியா இல்லை தண்ட செலவா? தண்ட செலவாக இருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன். சக்ஸஸ் தான். சரி, டூர் போகிறேன்னு என்கிட்ட சொன்னியா? சொல்லலாம் தாங்க உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சாக்கும். ராத்திரியே சொல்ல வேண்டியது தானே? ராத்திரி நீங்கள் லேட்டாக வந்தீங்க, நான் அதுக்குள்ளே தூங்கிட்டேன். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போக வேண்டியது தானே? ஏங்க, அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், அவங்க சொல்லலை? போக வர ஃப்ளைட்டு பெரிய கம்பெனி தான். ஆமாம், எங்கே தங்கினீங்க? ஒரு பெரிய ஹோட்டலில். ஃப்ளைட்லேயே அனுப்பி வைக்கிற கம்பெனி, சொட்ட ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. யார் யார் போனீங்க? நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சிவாவும் போனோம். ஒரே ஹோட்டல்லையா? நல்ல வேலை, ஒரே ரூமில் தங்கலன்னு சொன்னா போனேன். ஒரே ரூமில் தாங்க தங்கினோம். அவ்வளோ பெரிய ஹோட்டலில் தனித்தனியாக ரூம் கிடைக்கலையா? கிடைச்சது, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். கூட இருந்த கம்பெனி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால். இல்லை, வேலை பார்க்குற கம்பெனி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட். நாங்கள் போன வேலை 1 மணிக்கு முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கு ஃப்ளைட்டு. 3 மணி நேரத்துக்காக எதுக்கு அனாவசியமா இன்னொரு டீலக்ஸ் ரூம்? நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரே ரூமில் நீங்கள் 2 பேரும் தங்கியிருந்ததை பற்றி பேச மாட்டாங்களா? வதந்திக்கு பயந்தா உலகத்தில் வாழ முடியாது. ஊரு, உலகம், புருஷன் இவங்களுக்கு பயந்தாவது நீ இன்னொரு ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். உன் காசா? கம்பெனி காசு தானே. பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க சிக்கனமா செலவு செஞ்சாதான் கம்பெனி வளரும். டாடா கிட்ட இல்லாத பணமா? அவரே சிம்பிளா ட்ராம் வண்டியில் தான் போவாராம். அவரை விட நான் என்ன பெரிய விஐபியா? ஆக மொத்தத்துல ஒரே ரூம்ல கம்பெனி சிவாவோட ஹாயா 3 மணி நேரம் தங்கிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களை தவிர. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்காங்க, ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும்னா வெளியூருக்கு போய் ரூம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டா இழுத்து பேசுற, என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. வேலைக்கு போற பொண்டாட்டி புருஷனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்து கூடாது. சந்தேகப்படுற புருஷன் தான் பொண்டாட்டிய வேலைக்கே அனுப்ப கூடாது.